ஸோ கண்டிப்பாக நம்மளை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நாங்களும் நிறைய தடைகளை தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். நாம் ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்று நடக்குது, வேற வழியே இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் நீங்களும் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல, சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வீடியோவில் ஏன் சவுண்டு கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியல, பட் மேபி இதுதான் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு யூகத்தில் இருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய ஃபோன் வந்துட்டு தண்ணியில் விழுந்துருச்சு ஒரு 2 தடவை. என்னது, துணி துவைக்கிறப்போ ஒருக்கா வந்துட்டு துணிக்கடியால் பாப்பா வச்சிருந்துருக்கிறா எனக்கு தெரியல, நான் அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு நனைச்சிட்டேன். அது ஒரு தடவை. அப்புறம் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா, டேங்க்ல இருந்து தண்ணி ரம்பி ஊத்துறப்போ அந்த இடத்துல ஃபோன் வச்சிருந்துருக்கா பாப்பா, நான் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அப்போ ஒருக்கா வந்துட்டு தண்ணி நல்லா வந்து உள்ளே போயிடுச்சு, நல்லாவே உள்ளே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் தான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த சவுண்டு வந்து இப்படி போய் வர அந்த இஷ்யூ ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு அதே ஒரு யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு சரி இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு நிறைய கட்டிங்ச்சு. எத்தனைன்னா 9 வீடியோ இருந்ததுங்க. அதில் 4 சுடி டாப்பு, மீதி வந்துட்டு பிளவுஸ் கட்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸாவது கொடுத்துடலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்தாவது வீடியோ போட்டுடலான்னா, எங்க கட்டிங் எப்படிங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எனக்கு உண்மையாலுமே தெரியல. அளவுகள் சொல்லணுமோ இல்லை, இப்போ தைக்கிறதா இருந்தால் கூட போச்சாது சொல்லிடலாம். கட் பண்றப்ப அளவுகள் சொல்லணுமில்ல, இந்த இடத்துல இவ்வளோ அப்படின்னு சொல்லணுமில்ல, அது எப்படி எனக்கு தெரியும்? ஐயோ, எனக்கு அது சரி எழுதி வச்சு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு அதையும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு செட்டே ஆகல அது. ஐயோ, அத்தனை வீடியோவை நான் எடுத்து அத்தனை வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், எல்லாமே அப்படிதான், சவுண்ட் அப்படியே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சரின்னு டெலீட் பண்ணிட்டு வச்சிரு, போனா போச்சாது போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எதனால இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பேசி தானே வீடியோ போட்டிருந்தோம், அதாவது மைக் இல்லாம தானே பேசியிருந்தோம். அப்பெல்லாம் வந்து நல்ல சவுண்ட் இருந்துச்சுல்ல, இப்ப ஏன் சவுண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அப்புறம் தம்பிகிட்ட கேட்டேன், பையன்கிட்ட கேட்டேன், ஏகன்னு இந்த மாதிரி இருக்குமா, தண்ணியில விழுந்துச்சுல்ல, அதுல கீழே ஏதாவது அந்த மைக்கு வந்து ஏதாவது இப்படி ஆயிருக்குமாகன்னு. ஏன்னா நார்மலா நான் பேசுறப்பவே வந்து சவுண்ட் அப்படிதான் போய் வருது. மைக்கில் எப்படி சொல்ற, ரொம்ப இழுத்து மாதிரி இருந்தா கூட சரி, மைக்கு கேபிள் ஏதாவது லூஸா இருந்திருக்கும், அதனால இது அப்படி சவுண்டு போய் வருதுன்னு நினைக்கலாம். பக்கத்துல வச்சு பேசுறேன்ல, இதுலயே பாத்தீங்கன்னா சில சமயம் அப்படிதான் இருக்கு. ஸோ அதை நான் அதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணேன். அதனால இப்படி இருக்குமாகன்னு அப்படின்னு. அப்புறம் தம்பி, ஆமாங்கம்மா மேபி இருக்கலாம், தெரியல, எக்ஸாக்டா தெரியல, ஆனா மேபி இருக்கலாங்கம்மா அப்படின்னா. அப்புறம் இதுக்கு என்ன பண்றது நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் ஒண்ணுமே புரியல, இதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம போனை கொண்டு போய் கடையில கொடுத்தாலாம் அவ்வளவுதான், ஐயோ அதுக்கு ஏகப்பட்ட செலவு வச்சிருவாங்க. பார்க்கலாம், இல்லாட்டி கொடுத்து கூட பார்க்கலாம், தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கொடுத்து பார்க்கலாம். இது உண்மையாலுமே அந்த மைக்ல தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அப்படி இல்லைன்னா வேற வழியே இல்லை, என்னால் இனி வந்துட்டு வீடியோ எடுக்கவே முடியாது. ஏன்னா நான் நார்மலா பேசுறதே அதுல சத்தமே சுத்தமா கேட்க முடியும். இதுக்கு மேல கத்துறதுக்கு எனக்கும் தெம்பு கிடையாது. அவ்வளோலாம் என்னத்தை கத்த முடியும், ஓரளவுக்கு தான் கத்தி பேச முடியும். அப்புறம் மைக்கு போட்டு இது பண்ணாலும் அதுவும் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. அது எடுத்துக்க மாட்டேங்குது மீன்ஸ் அந்த சத்தம் அதுவுமே தெளிவா இல்லை. அப்படிங்கிறப்போ அப்புறம் இனி வந்துட்டு வீடியோ கண்டிப்பா கட்டிங் வீடியோ எடுக்கவே முடியாது. அதையெல்லாம் கண்டிப்பா வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் முடியாது. அதை நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன். இனி வேற வழியே இல்லை, பார்க்கலாம், நம்ம அதை கடையில கொடுத்து பார்ப்போம். மேபி அதுதான் ரீசன் அப்படின்னா அது சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஒன்றும் அவ்வளோ பணக்காரங்களை திடீர்னு நினைச்சு நான் மாயத்துல ஓடி போய் ஒரு போன் வாங்கிட்டு வரதுக்கு, அண்ணா போனை மாத்துறதுக்கே நான் பல வருஷமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கே இஎம்ஐ கட்டணும் இல்லை, அது என்ன பண்ண முடியும், ஏற்கனவே இருக்கிறதே சமாளிக்க முடியலையேன்னு அதனாலதான் யோசிச்சுக்கிட்டே அந்த ஓட்ட போனையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால டக்குன்னு நம்மளால போனும் வாங்க முடியாது. பார்க்கலாம், இதேவே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இதில் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரவே வராது, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க.
விளாக் வேணா போடுறேன். ஏன்னா அது இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால அதுவும் ஃபோனை பக்கத்தில் வச்சு இதுக்கே கத்துவேன், இதுக்கே கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் கத்துவேன், வேற வழியே கிடையாது. அதனால விளாக் வேணா நான் போடுறேங்க. ஏன்னா எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிட்டேன். இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்கு பழைய வீடியோ. இதெல்லாம் ரொம்ப பழசு. பாத்தீங்கன்னா பாப்பாவோட அந்த ட்ரெஸ் எல்லோ கலர் வித் வயலட் கலர் ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம பாப்பாவோட தான். பாப்பாவுக்கு பிறந்த நாள் முடிச்சே வந்துட்டு 1 மாசம் ஆயிப்போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோ வந்து 1 மாசம் ஆச்சுல எடுத்து. ஸோ அதனால வந்துட்டு வேற எதுவும் வீடியோ இல்லை. அதனால இனிமேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா எடுத்து விளாக் மாதிரி வேணா போட ட்ரை பண்றேன், சரிங்களா? ஏன்னா அதுல என்ன ஸ்பெஷலா டெய்லி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. நம்ம கடையில டெய்லி செய்யற வேலை தான். மேபி இப்ப வந்து ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அதாவது தீபாவளி எல்லாம் வந்துருச்சு, கல்யாண சீசன்லாம் வந்துருச்சுங்கிறதுனால ஏதாவது டெய்லி கஸ்டமர் புதுசா ஏதாவது வந்திருப்பாங்க, ஏதாவது டெய்லி ஏதாவது நமக்கு புதுசா அனுபவம் இருக்கலாம். இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு முடியும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த இஷ்யூவை நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணா நம்ம எப்பவும் போல கட்டிங் வீடியோஸ் வந்துட்டு நிறைய போடலாம், சரிங்களா? ஸோ அதை வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இது பண்ணியிருக்கேன். நாளைக்கு அதாவது மண்டேல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான வீடியோ, அதாவது நான் முன்னத்து நாள் எடுக்கிறத அடுத்த நாள் எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பதான் என்ன நடந்ததுன்னு எனக்கும் ஞாபகம் இருக்கும். அப்புறம் 4 நாள் கழிச்சு அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா மறந்துருமில்ல. அதனால வந்து அந்த மாதிரி வேணா போடுறேன், சரிங்களா? சரி, ஓகேங்க. வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில். அப்புறம் மெயினாக ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரீசன்ட் டேஸில் ரொம்ப இந்த மாதிரி நடக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்க. இது வந்து கஸ்டமருக்காக சொல்றதுதான், பட் எத்தனை பேர் கஸ்டமர் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸோ என்ன அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அது உங்களோட ரெகுலர் கஸ்டமராக இருக்கலாம், மேபி புதுசாகவும் இருக்கலாம். கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 to 3 டேஸ்லன்னு வச்சுக்கோங்களேன் பிளவுஸ் தைக்கணும், இல்லை 1 வீக் உள்ளாரன்னு கூட வச்சுக்கலாம். பிளவுஸ் தைக்கணும்க்கா, நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லப்பா இந்த டேட்டுக்கு எனக்கு நிறைய வந்துட்டு ஆர்டர் இருக்கு, நான் டெலிவரி கொடுக்கணும், முடியாதுப்பா, அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அவங்களும் சரி அப்படின்ட்டுருவாங்க. திரும்ப அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 வீக்கோ 10 நாளோ அப்புறம் அவங்க 2-3 நாள் மறந்துடுவாங்கல்ல, மறுபடியும் மறுக்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணாலும் நம்ம சேம் இதே டயலாக் தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க அந்த 10 நாள் கேப்ல இன்னொரு 4 பேர் வந்து கஸ்டமர் நமக்கு வந்திருப்பாங்க, நம்ம ஆர்டர் எடுத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேட்டாலும் நம்ம சேம் அதே பதில தான் சொல்லுவோம். நம்ம நிறைய அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மை அதுதான். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு புதுசா நிறைய வராங்க, வெளியில இருந்து நிறைய ஆர்டர் வருது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளால வந்துட்டு 2-3 நாள் எல்லாம் தைக்க முடியறது இல்ல. அதனால அப்புறம் அவங்க கேட்கிறப்ப நம்ம அப்படிதான் சொல்றோமா. அதுக்கு வந்து சில சலிச்சுக்கோங்க, என்னங்கக்கா எப்ப கேட்டாலும் முடியாதுங்கிற, ஏன் நீங்க எனக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க, பர்டிகுலரா எனக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் அவிட்டு நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது, பண்ணாலும் அது அவங்க காதுல விழுகாது. ஸோ என்ன இதுல இருந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அது வந்து மேபி அவங்க கிட்ட தான் தைக்கணும், எனக்கு அவங்க கிட்ட தான் பிடிச்சிருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் மொத்தல நீங்க அங்கதான் தைக்கணும்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்போ 1 வீக்ல உங்களுக்கு பிளவுஸ் வேணும், பட் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லன்னு கொண்டு போய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க 10 டேஸ் கழிச்சோ 15 டேஸ் கழிச்சோ அவங்க எப்போ உங்களுக்கு டேட் சொல்றாங்களோ அந்த அன்னைக்கு அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வீட்லயே வச்சுக்கிட்டு திரும்ப 15 டேஸ் கழிச்சு கேட்டீங்கன்னா திரும்ப அவங்க அதே பதில தான் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு டெய்லரும் வேலை இல்லாம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 10 கஸ்டமர்னாவது கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களோட துணிகளை அவங்க தைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அவங்களுக்கும் செலவு பண்ண முடியும். அப்ப சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல. அப்படிங்கிறப்போ நீங்க வச்சுக்கிட்டு அப்புறம் உங்க வீட்லயே தான் உட்காந்துருக்கோன்னு கேட்ட டெய்லர் குறை சொல்றது. எப்ப பாரு டெய்லர் நம்ம கேட்டா மட்டும் தைச்சே தர மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு வேலை இருக்குதுங்கிறாங்க, அப்படி என்னதான் வேலை செய்யறாங்களோ அப்படிமாங்க. அப்புறம் அப்படி என்னதான் வேலை செய்யறாங்களோன்னா செய்யாதுன்னு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துருக்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்ல உங்களுக்கு அவங்க கிட்ட இல்லைனாலும் வேற பக்கம் தைச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமா கொடுத்தீங்க, அது தப்பு இல்லை. ஆனா அவங்க கிட்ட தான் தைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிருங்க, முன்னாடியே கொடுத்துருங்க. அப்புறம் அவங்க டைம் இருக்கிறப்ப ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த 10 நாள் கேப்ல இன்னும் 4 கஸ்டமர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆர்டர் அவங்க கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. நீங்க வருவீங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டு கொண்டிருக்க முடியாதுல்ல. அப்புறம் நீங்க வேற பக்கம் போயிட்டீங்கன்னா அப்புறம் வந்த ஆர்டர் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே கொண்டிருக்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு 2 பேர் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அதை பண்றாங்க.
இப்போ வரைக்குமே கூப்பிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, சரிங்கக்கா நான் ஒரு 5 நாள் கழிச்சு கூப்பிடுறேங்க்கா அப்படிம்பாங்க. திரும்ப கூப்பிட்டாங்கன்னா திரும்ப நான் இதே பதில தான் சொல்லுவேன். அப்புறம் என்கிட்ட இதே தான் கேட்பாங்க. அப்ப நான் அதே தான் சொன்னேன். இந்த வீடியோல என்ன சொல்றேன் அதான் சொன்னேன். எனக்கு நாங்க ஒண்ணு சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோங்க, நீங்க வருவீங்கன்னு. உங்களுக்கு வேணும்னா கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருங்க. நான் அந்த டேட் சொல்றேன்னா அந்த டேட்ல உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் அதை விட்டுட்டு நீங்க உங்க வீட்லயே வச்சுக்கிட்டு போன் பண்ண மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும் அப்படிமே. ஸோ அதனால கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிளாத்தை கொண்டு போய் டெய்லர் கடையில் கொடுத்துருங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த டேட்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே கொண்டிருந்தீங்கன்னா போனை மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கண்டிப்பா துணி தைக்க முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதை நான் நம்ம கஸ்டமருக்கு சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு மேபி உங்களோட கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நீங்க இதை இப்படி தெளிவா சொல்லுங்க. ஏன்னா மொட்டையா இல்லைங்க தைக்க முடியாது இந்த டேட்டுக்கு எனக்கு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு அது புரியாது. நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஏங்க நீங்க வருவீங்கன்னு நாங்க பாத்துட்டு இருக்க முடியாது இல்லைங்க, எங்களுக்கு அது போக ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நாங்க எடுத்துருவோம்ல. அப்புறம் திரும்ப நீங்க 5 நாள் கழிச்சு கேட்டீங்கனாலும் எங்களுக்கு ஆர்டர் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருங்க, நான் ஸ்டிச் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ட்டு நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க. ஸோ அதுக்கு அந்த விஷயம் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோவில் அதையும் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க கட்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பழைய வீடியோஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம். டைரக்டாக பாடியிலேருந்து அளவெடுத்தது, அளவு பிளவுஸ்லேருந்து எடுத்தது, நிறைய சைஸ் பாடிக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப தெளிவாக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி கட்டிங் வீடியோஸ் வராது. அது என்ன ரீசன் நான் சொல்லிட்டேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் விளாக் மட்டும் போடுறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பா நம்மளை எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நாங்களும் நிறைய தடைகளை தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது ஒண்ணு நடக்குது, வேற வழியே இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோல பெரிய முக்கியமான விஷயம் நான் எதுவும் சொல்லலாம்னா கூட இந்த கஸ்டமர் பத்தி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.